வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் கேக் வெட்டி விழாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசாமி மற்றும் அழகு ஆகியோர் கலந்து கொண்டு அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் லாஸ்பேட்டை ஐயனாரப்பன் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தையர் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு அறுசுவை மதிய விருந்து வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் செய்திருந்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சபரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு இலவச பள்ளி சீருடைகளை வழங்கினார். அப்பொழுது அவர், மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் அரசு வழங்கும் கல்வி நல திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் வாழ்த்து பேசினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா, ஆசிரியர்கள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட மங்கலம் தொகுதி சார்பில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஏற்பாட்டில் வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSJ ஜெயபால் தலைமை தாங்கினார். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், அறுசுவை அன்னதானம், இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்ட சமூக நலப் பணிகளை மேற்கொள்வது என ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. மேலும் மங்கலம் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில பிரதிநிதி பழனிவேல், முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணன், மாநில பிரதிநிதிகள் சங்கர், செல்வம், கண்ணபிரான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பச்சூர் நூலாற்றின் குறுக்கே ஜெயம் நகர், சரஸ்வதி நகர் மற்றும் ஏபிஆர் நகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 40 லட்சம் ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட இந்த பாலத்தை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் காரைக்கால் நகராட்சி நிர்வாக பொறியாளர் முத்துசிவம், உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர்கள் சத்யபாலன், ஜோதிபாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்றனர். புதிய பாலம் அமைக்கப்பட்டதன் மூலம் ஜெயம் நகர், சரஸ்வதி நகர், ஏபிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் எளிதாக போக்குவரத்து மேற்கொள்ளும் வசதி ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் பாலத்தை திறந்து வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிமுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் கலங்கலாக வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பொதுமக்களுக்கு சுத்தமான மற்றும் தரமான குடிநீர் வழங்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் குடிநீர் குழாய்களில் அவ்வப்போது வாஷ் அவுட் பணிகளை மேற்கொண்டு குடிநீர் சுத்தமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது குடிநீர் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் பேசிய ரவிக்குமார், பொதுமக்கள் குறை கூறும் வகையில் பணியாற்றக்கூடாது. குடிநீர் என்பது மக்களின் உடல் நலனுடன் நேரடியாக தொடர்புடைய அத்தியாவசிய தேவையாகும். எனவே பொதுமக்களுக்கு எப்பொழுதும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க முழு அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலையில் அமைந்துள்ள ஜெயகொண்ட மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக நிறுவனருமான நேரன் என்ற குப்புசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் குமார், செயலாளர் காளியப்பன், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். டெல்லியில் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் டெல்லியில் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், இந்தியாவின் கல்வித்துறை எதிர்கொண்டு வரும் நெருக்கடி குறித்து மத்திய அரசு உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ராகுல் காந்தியை கைது செய்ய மோடி அரசு
புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தின் வாழ்முனை நகரில் ரூபாய் 5,81,000 மதிப்பீட்டில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விக்சித் பாரத் ரோஸ்கார் மற்றும் ஜூவிகா விஷன் திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை திட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணியை மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர் ஹரிராம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த பணியின் மூலம் அப்பகுதி மக்களின் போக்குவரத்து வசதி மேம்படுத்துவதுடன் உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி எதிரில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநில தலைவர் தசரதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ஆனந்தவல்லி, பொதுச் செயலாளர் ஹேமலதா, பொருளாளர் அஞ்சலி தேவி, ஏம்பலம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பெருமாள், பாகூர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், கண்ணன், ரங்கநாதன், சுமதி, உமேஸ்வரி, ராணி, மணிமேகலை, வெண்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கையெழுத்து இயக்கத்தில் வரவிருக்கும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும், பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும் வகையில் அரசியலமைப்பின் 334A சட்டப்பிரிவின் கீழ் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான நடைமுறைகளை மாற்றி இடஒதுக்கீட்டை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகள், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் கல்வி, பொருளாதாரம், மருத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சம உரிமை மற்றும் அதிகாரம் கிடைக்கும் வகையில் 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டன. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசாமி, ரவிக்குமார், மோகன்தாஸ், அழகு, ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அங்குதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. சமூக நல பணிகளுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் விக்சித் பாரத் ரோஸ்கார் மற்றும் ஜூவிகா விஷன் திட்டத்தின் மூலம் 125 நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள சாணி பறவை குளத்தை சுமார் ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டிலும், நிரவி பகுதியில் உள்ள பொட்டை வாய்க்காலை ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணிகளின் மூலம் மொத்தம் 13,172 வேலை நாட்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும், விவசாயத்திற்கு தேவையான நீர்வளத்தை மேம்படுத்தவும் இந்த பணிகள் பயனளிக்கும் என்று தெரிவித்தனர்.
நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரிநாதன், திருப்பட்டினம் கிராம மக்கள், 125 நாள் வேலைத்திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது அவர்கள், பசுமை என்பது மனித இனத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பு, இயற்கை பாதுகாப்பதே வருங்கால தலைமுறையினருக்கு நாம் அளிக்கும் மிகப்பெரிய பரிசு என்று தெரிவித்தனர். மேலும் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு பராமரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினர். நிறுவனத்தின் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற பசுமை முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியின் பசுமை மனிதர் என போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து மரக்கன்று நடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வு இயற்கை பாதுகாப்பு, பசுமை வளர்ச்சி மற்றும் சமூக பொறுப்புணர்வை வலியுறுத்தும் நிகழ்வாக அமைந்தது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கட்சியினர், புதுடில்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் நடைபெற்றதாக கூறப்படும் போராட்டத்தின் போது நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டதாகவும், பொதுமக்கள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயற்சித்த சம்பவத்திற்கும் கண்டனம் தெரிவித்தனர். நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக செயல்களில் ராகுல் காந்தி ஈடுபட்டதாக கூறி அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், பாஸ்கர், அசோக் பாபு, தங்க விக்ரமன், செல்வம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேல், அமாவாசை, பழனி, மாநில செயலாளர் புகழேந்தி, ஹேமமாலினி, மாநில அலுவலக பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், மாநில அலுவலக செயலாளர் கௌரி சங்கர், மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் சமுதாய நலவழி மையமாக மாற்றக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரியாங்குப்பத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சுகதேவ் தலைமை தாங்கினார். சக்திவேல், பூபதி, பச்சையப்பன், முத்துவேல், மணல்விழி, குமரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் செயல்படும் சமுதாய நலவழி மையமாக தரம் உயர்த்த வேண்டும், அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் போதுமான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும், மருத்துவ பரிசோதனை கருவிகளை இயக்க தகுதியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும், மருந்து வழங்கும் பிரிவில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து தொழிற்சங்க தலைவர் அபிஷேகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் ஆகியோர் போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கி பேசினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பாகூர் கொம்யூனுக்குட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தின் 49வது ஆண்டு சடல் பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி மூத்திக்குப்பம் புதுக்குப்பம் கிழக்கு கடற்கரைக்கு சென்று கரகம் ஜோடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் கரகம் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆலய கொடிமரத்திற்கு அபிஷேகத்தூள், சந்தனம், பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சடல் தரிக்க உள்ள பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விநாயகர் மற்றும் ஸ்ரீ படவேட்டம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான சடல் பெருவிழா வருகிற 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராம நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், பைப்பர் படகு மற்றும் கட்டுமர உரிமையாளர்கள், வெளிநாடுகளில் வசிக்கும் கிராம மக்கள் உள்ளிட்டோர் இணைந்து செய்து வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கட்டா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம், கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு, தெருநாய் மற்றும் கொசு தொல்லையை கட்டுப்படுத்துதல், ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பூங்காக்களை மேம்படுத்துதல் உள்ளிட்ட மொத்தம் 21 கோரிக்கைகள் மனுவில் இடம்பெற்றிருந்தன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் காமராஜர் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜீதா தலைமையிலான குழுவினர் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவுவை சந்தித்து மனு வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட ஆரியபாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர், ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ ஹரிஹரபுத்திரன் அய்யனாரப்பன் சுவாமிகளின் சடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது. திருவிழாவையொட்டி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வான வேடிக்கையுடன் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. அய்யனாரப்பன் சுவாமிக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றன. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியை படையலிட்டு தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். முக்கிய நிகழ்வான சடல் உற்சவத்தில் பக்தர்கள் சடல் தரித்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து கழுமரம் ஏறுதல் மற்றும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காத்தவராயன் சுவாமிக்கு கும்பசாதம் படையலிடப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மின் அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் காட்டேரிக்குப்பம் ஆசிரியர் வீரராகவன் தலைமையிலான ஓம் சக்தி நாடக சபா குழுவினரின் திருக்கூத்து கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். திருவிழாவின் தொடர்ச்சியாக மஞ்சள் நீராட்டு விழாவும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற உள்ளது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராம மக்கள் இணைந்து செய்து வருகின்றனர். காரைக்காலில் ஆதரவற்றோர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு பல்வேறு சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்த நிலையில்
100வது மனிதநேய சேவையாக ஒரு உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்காக உடல் தானமாக வழங்கியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக கோபாலகிருஷ்ணன் தலைமையில் செயல்பட்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் காரைக்காலில் ஆதரவற்ற நிலையில் சுற்றித் திரியும் முதியோர்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான பராமரிப்புகளை செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பது, குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களை கண்டறிந்து அவர்களது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைத்து வைப்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மேலும் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் காவல்துறையின் சட்டப்பூர்வ நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் யாரும் உரிமை கோராத அடையாளம் தெரியாத உடல்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் உயிரிழந்தவர்கள் மற்றும் வெளியூரை சேர்ந்த உறவினர்கள் இல்லாத நபர்களின் உடல்களுக்கு அவரவர் மத வழக்கப்படி இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகிறது. இந்த நிலையில் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்துள்ள அன்னை ஃபவுண்டேஷன் காரைக்காலை சேர்ந்த மகாலிங்கம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது குடும்பத்தினரின் முழு ஒப்புதலுடன் உடலை காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயன்பாட்டிற்காக உடல் தானமாக வழங்கியது. இதன் மூலம் தனது 100வது மனிதநேய சேவையை பதிவு செய்துள்ளது. அன்னை ஃபவுண்டேஷனின் இந்த மனிதநேய சேவைக்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மரட்டாண்டி அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கர ஆசிரமத்தில் ஆடி மாத சுவாமி நட்சத்திரத்தை முன்னிட்டு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு பிரம்மாண்ட மகா அபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாத சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுக்கு மிகவும் சிறப்புமிக்க நாளாக கருதப்படுவதால் 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு 108 திரவியங்களை கொண்டு சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகத்திற்கு 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 லிட்டர் சந்தனம், 54 லிட்டர் தேன், 108 இளநீர்கள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் பயன்படுத்தப்பட்டன. வேத மந்திரங்கள் முழங்கவும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கவும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழா ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் இளைய பீடாதிபதி வரத தேசிகள், ஆலய தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியார்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை நடத்தினர். மகா அபிஷேக பெருவிழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தரிசித்து அருளாசி பெற்றனர். திண்டிவனம் அருகே ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 9வது ஆண்டு தேர் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக மூலவர் முத்தாலம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் அம்மன் மீனாட்சி அலங்காரத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வருகின்ற 24ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் மயிலம் முருகன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் தீபக் சூர்யா, நடிகர் சூர்யா நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் நலத்துடனும் வாழ வேண்டும், அவர் நடிக்கும் திரைப்படங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் மற்றும் அவரது குடும்பத்தினர் நலமுடன் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மயிலம் முருகன் கோவிலில்
முட்டி போட்டு வழிபாடு செய்த அவர் தனது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் கோவலன் 90 படிக்கட்டுகளையும் முழங்காலிட்டு ஏறி வழிபட்டார். இந்த நிகழ்வு அங்கிருந்த பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. செல்வா ஒன். திண்டிவனம் நகரம் இலுப்பத்தோப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கூழ்வார்த்தல் திருவிழாவின் 3ஆம் நாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவை ஒட்டி மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மூலவருக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கம்பா நதி அம்மன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் உற்சவர் அம்மன் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.